இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியல் வந்துட்டாரு. ஸோ அதனால அவருடைய படத்தோட இசை வெளியீடு விழா சென்னையில பண்ணக்கூடாதுன்ற ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நடந்துட்டு இருக்கா? அதனால தான் மலேசியா போறாங்களா? இல்ல எப்படி சார்? அப்படியே வழக்கமாக விஜய் வேற ஒரு ஸ்டண்ட் அடிப்பார். அவர் படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜய் நடிக்கும் படத்தினுடைய கதையை, ஒரிஜினல் கதை என்னுடையது, கதையை திருடி விட்டார்கள் ஒரு கேஸ் நடக்கும். அந்த செய்திகிட்டே தான் வரும். அதை வச்சு படத்தை ஓட்டுவார். அந்த படத்துக்கு விளம்பரம் அது, காசு கொடுக்காமே விளம்பரம். அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். 2 படத்துக்கு மேலே அதை எடுப்படலை, அது விட்டுட்டாங்க. அப்படி தான் அந்த விஸ்வரூபம்னு ஒரு குப்பை படம் ஒன்று வந்தது, கமலஹாசன் எடுத்தது. அந்த படம் ஓடாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஜெயலலிதா அதை ஓடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து முஸ்லீம்களை கேவலப்படுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இதை தடை விதிக்கணும், அது இதெல்லாம் ரகலை பண்ணி ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்து ஒன்றுமே இல்லாத, யாருக்குமே புரியாத, இன்றைக்கு வந்து விஸ்வரூபம் கதை என்ன, அது என்னத்தை எடுத்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்க பார்க்கணும். தமிழில் தான் எடுத்தாங்க, புரியல. அந்த படம் ஓடணும்னு ஓடிச்சு, இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிச்சு. அதனால் சினிமாக்காரர்களுக்கு இந்த மாதிரி படம் ஓடுறதுக்காக சில ஸ்டண்ட்டுகள் அடிப்பாங்க. அதுக்காக இப்போ இந்த படத்தை வந்து அங்கே வச்சு இதை வந்து இது எதனாலன்னாக்கா ஸ்டாலின் வந்து அந்த படத்தை இங்கே ஓடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டார். அதனால் விழாவை அங்கே நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு கிளப்பி விட்டால் அது மூலமாக ஓட வைக்கலாங்கிற ஒரு டெக்னிக். வாழ்த்துக்கள், ட்ரை பண்ணுங்கள். மோடியை வச்சு இனாகிரேட் பண்ணுங்கள், உங்கள் தலைவர் அமித்ஷா வச்சு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுங்கள்.